கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நீங்கள் தான். மகர ராசிக்காரர்களை மாதிரி நீங்களும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். காரணம், கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். 1,00,00,000 ரூபா பணம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து அதில் ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு, அண்ணே நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்டில்மேன். நீங்களாம் போய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? 5 யோகாதிபதி புதன் ஆட்சி பெறுகிறார். அப்போது குரு ஒரு பக்கம் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து, இந்த 4, 9 சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணலை. இதனால் வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒய்ஃப் கிட்ட எப்போ பார்த்தாலும் டைவர்ஸு இதே தான் சார். ஒரு முள்ளங்கி சரியில்லாத ப்ராப்ளத்துக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுறேங்கிறா சார். இதே மாதிரியே எப்போ பேசினாலும் ஒரு போர் அடித்தா, தண்ணி குடித்தா, காப்பி குடித்தா டைவர்ஸுங்கிறா சார். அந்த மாதிரி இப்படி ஏதாவது ஒரு ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, சரியாயிரும். முக்கியமாக 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது தொழிலில் ஒரு ஸ்தானத்துக்கு போவீங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் வேற மாதிரி, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இருந்த வேலையிலேயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு வளைச்சி போட்டு செய்வீங்க. இது கம்பேக் கொடுப்பாங்க மக்கள்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கம்பேக் கொடுப்பீங்க. ஐயா நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த ட்ரெண்டு வேறு, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ஆள் வேறுங்கிற. கம்பெனியில் உயர் பதவிகள் கிடைக்கும், புதிய அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கும். 5 ஆட்சி வரும்போது குழந்தை விஷயங்களில் கஷ்டப்படுறவங்க குழந்தை கிடைக்கும். முக்கியமாக 5ங்கிறது சொத்து, இடம் வாங்க போகிறீங்க, சொத்து வாங்க போகிறீங்க. அதோடு சேர்ந்த சூரியன் வேறு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா லவ்ஸ் தான். அப்போ என்ன ஆகும், சுக்கிரன் வேறு மறைகிறாரு. அவர் இந்த ஆள் இருந்தானா உங்கள் கூட ஒய்ஃப் கூட சேரவே விட மாட்டான். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பான். இன்றைக்கி தான் நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன் சார், அது கூட சண்டை வந்துருச்சு சார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இனிமேல் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது.